ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா. மதுரை மாலா யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு லைக் ஒன்று போடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேஷன் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே இதை தயவு பண்ணி ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியம் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மகாபெரியவாளை பற்றி நிறையா இருக்குப்பா. தெய்வம் வந்துட்டு நேரில் வராது, இவருடைய ரூபமாக வந்து எத்தனையோ பேருக்கு உலகத்தில் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி ஜபிக்கணும், கர்மா இந்த மாதிரி வரும், எத்தனைய பற்றியும் தெய்வம் ரொம்ப அழகாக இவர் மூலியமாக தெரியப்படுத்தியிருக்கா. காமாட்சி அம்மனுடைய ஸ்வரூபம் அவர் காமாட்சின்னா அவர் காமாட்சி, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் அவருக்கு. அவர் வந்துட்டு சின்ன வயசில் அவருடைய நிகழ்வு, அவர் குழந்தையாக இருக்கும் பொழுது அவத்தில் ஒரு நாளைக்கு அவருக்கு அம்மா அவள் அப்பா இவர் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரி கிச்சனில் டமால் டமால் டமால்னு பயங்கர ஒரு சவுண்டு. இந்த சவுண்டு கேட்டோன்னே எல்லாருமே பயந்துண்டு ஏந்துட்டு அதுக்கப்புறமா போய் பார்த்தாக்கா ஒரு அடுக்குக்குள்ளே ஒரு மரநாய் வந்து தலையை விட்டுண்டு அது மாட்டிக்கிண்டு ஆட்டுறது, அதால் ஒன்றுமே பண்ண முடியல. எல்லோரும் பயந்து போய்டுறா முதல்ல. அதுக்கப்புறமா 2-3 பேரை கூட்டிகிட்டு வந்து ஒருத்தன் அந்த நாயை பிடிச்சிக்கிறான். ஒருத்தர் வந்துட்டு அந்த பாத்திரத்தை பிடுங்கி எடுக்கிறார். அது வெளியில் வந்து அப்படியே தெரித்து கொஞ்ச நாள் மூச்சு விட முடியாமல் திணறி மயங்கி அப்புறம் கிடுக்கிடுன்னு எந்திரிச்சு ஓடி போய்டுறது எழுந்துண்டு. ஸோ அதுக்கப்புறமா அது என்னன்னு பார்த்தா அந்த பாத்திரத்துக்குள்ளே வெல்லம், மண்டை வெல்லம் சொல்லுவா பற்றில, அந்த வெல்லம் வச்சுருக்கா வாட்டில். அப்போ வந்துட்டு அவள் அம்மா சொல்கிறா, அந்த வெள்ளத்தை திங்கிறதுக்காகவும் இந்த நாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவள் அம்மா சொல்லின்னு இருக்கா. திரும்பி அடுத்த நாளைக்கு குழந்தைகளுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணோம் பார்த்தாலும் அந்த மாதிரி நம்மளுடைய பரமாச்சாரியாருக்கு அவன் அம்மா சொல்கிறா, அழியாத பொருள் அல்ல, அழியக்கூடிய பொருள் அந்த வெள்ளம். அந்த அழியக்கூடிய பொருளுக்கு அது ஆசைப்பட்டதுனால அதுவே அழிஞ்சு போகிற நிலமே ஆயிடுத்து பற்றியா, அதுக்கு உயிர் போகிற மாதிரி ஆயிடுத்து. அதை மாட்டிக்கிண்டு அதுக்கப்புறமா அது வெளியில் வந்து மூச்சு திணறி எப்படி ஓடுத்துன்னு பாருவோம். அதனால் அழியக்கூடிய பொருள் எது மேலுமே நம்ம ஆசைப்படப்படாது அப்படின்னு சொல்லி அவள் அம்மா அந்த குழந்தைக்கு சொல்கிறா, அதாவது பரமாச்சாரியாருக்கு சொல்கிறா. அது அப்போ அந்த அளவுக்கு ஒன்றும் புரியலை. அவள் தலையை ஆட்டி மண்டையை ஆட்டிட்டு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பி எப்போ போல் போய் ராத்திரி தூங்குறார். வெடிகாலம் 4:30 மணி 3 மணிக்கெல்லாம் எழுந்து வாசப்பறிக்க கோலம் போட்டுண்டு அவள் ஸ்லோகம் சொல்கிறது, அம்மா விளக்கேற்றுறது, அப்படி ஒன்றா அழகாக எல்லாம் பண்ணின்னு இருக்கா. அது எல்லாத்தையும் கூர்மையாக அந்த குழந்தை, அதாவது பரமாச்சாரியார் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கார். அதாவது அழியக்கூடிய பொருளுக்கு ஆசைப்படப்படாது அப்படிங்கிறத அவர் மனசில் நல்லா பதிஞ்சு விடுறது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாளைக்கு அவருடைய இதில் வந்துட்டு தங்க காப்பு அவருக்கு போட்டிருக்கா காலில். அப்போ வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு ஒரு நாளைக்கு வாசலில், அதாவது பரமாச்சாரியார் வாசலில் உட்காந்துருக்கார், வேடிக்கை பார்த்துன்னு இப்படி காலை ஆட்டிக்கிண்டேன். அந்த பக்கமாக ஒரு திருடன் ஒன்று வரான். அவன் திருடனுக்கு வந்துட்டு இது வந்து தங்க பொன் காப்புன்னு தெரிஞ்சு போய்டுறது. அதை நம்ம எப்படியாவது பறிச்சுட்டு போயிடணும், நம்மள்கிட்ட காசு இல்லைடா, சின்ன குழந்தையா இருக்கான், இவன்ட்டு வந்து பிடுங்கிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிண்டே அந்த திருடன் வரான். இவருக்கு வந்துட்டு அப்போவே தீர்க்கதரிசியான நம்முடைய பரமாச்சாரியாருக்கு தெரிந்து விட்டது. அதாவது இவன் வந்துட்டு இது மேலே ஆசைப்பட்டு தான் வரான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் மாமா இங்கே வாங்கோனே அப்படின்னு அவரை கூப்பிட்டு, இந்த காப்பு ரொம்ப தொலைன்னு இருக்கு, இதை கொஞ்சம் நன்னா பிடிக்கிற மாதிரி பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்பா கொடுப்பா, நான் பண்ணி கொண்டு வரேன்ப்பா. அதாவது கும்பிடு போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி கூப்பிட்டு இவரே தங்க பொன் காப்பை அவர் கையில் தூக்கி கொடுக்குறார். அப்போ எப்பேற்பட்ட சந்தோஷமாக இருக்கும் அவனுக்கு. அழகாக வாச்சுதுன்னு சொல்லி அழகாக வாங்கிட்டு பேடுறான். அவன் கிடுக்கிடுன்னு உள்ளே ஓடுறார். அவர் ஓடி போய், அம்மா என்னோட காப்பு ரொம்ப தொலைன்னு இருந்தது பற்றியா, ஒரு மாமா வந்தார், அந்த மாமாட்ட கொடுத்துருக்கேன், அவர் பிடிச்சி நல்லா டைட்டாக்கி கொண்டு வந்து திருப்பி நீக்கு மாட்டுறேன்ட்டு கொண்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லிடுறான். அஜுஷோ குழந்தைய ஏமாற்றி கொண்டு போயிட்டானேன்னு தேடுற நாளா பக்கமாக அவன் கிடைப்பானோ, அவன் போயிட்டான். அதாவது அப்போவே நம்மளுக்கு இதுதான் வேணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அதை அப்படியே அவர் அறியாதைக்கு தூக்கி கொடுத்த பருவம் அது இன்னும் நடந்துருக்கு. அதாவது அப்போ வந்துட்டு அவர் காப்பை பிடுங்கிட்டு போயிட்டான் அவன். பட் இப்போ வந்துட்டு அவருக்கு கனகாபிஷேகத்திலிருந்து அத்தனை அபிஷேகம் பண்ணி அவருடைய பாத பூஜை, அவருடைய அந்த பாதத்துக்கு அத்தனை பேரும் பூஜை பண்ணி நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ, எந்த அளவுக்கு வேண்டிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவருக்கு நம்மளுடைய பக்தியை அன்பையும் தர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அவருக்கு எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கோம். அப்பேற்பட்ட பரமாச்சாரியார் இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் இருந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவருடைய அபிஷேகங்களும் பூஜைகளும் நன்னா தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கணும். நம்ம எல்லாரும் நன்னா இருக்கணும். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போவுமே நம்ம ஆயுள் வரைக்கும் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்.
ஸோ அதனால் நன்னா அவரை வேண்டிக்கோங்க. எல்லாரும் 100% நன்னா இருப்பேன். ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவருடைய ஆசீர்வாதத்தோடு எல்லாரும் நன்னா இருப்போம். பூஜை புனஸ்காரங்கள் தொடரட்டும். அரஹர சங்கர ஜெய